மை டியர் டூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி. கொஞ்ச நாளா வீடியோ போடல. அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல ஒரு சில பிரச்சனைகள், நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கல. அந்த சோகத்துல ஒரு 2 நாள் தான் லீவ் போடலாம்னு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு டிப்ரெஷன். பேசாம இது மொத்தத்தையுமே விட்டுலான்ற அளவுக்கு யோசிச்சுட்டேன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா அந்த சமயத்துல என்னைய மோட்டிவேட் பண்ணது தான் உங்களுடைய கமெண்ட்ஸ். இல்லாட்டி விட்டுட்டு ஓடி இருப்பேன். உங்க எல்லாரோட கமெண்ட்ஸையுமே நான் படிச்சேன். ஆனா எதுக்குமே ரிப்ளை பண்ணல. நான் முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிப்ளை பண்றதுக்காக தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அது எல்லாத்த பத்தியுமே வீடியோட கடைசியில சொல்றேன். ரைட், இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். சோ நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஜான்ரால படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புதையல் வேட்டை படத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் என்னன்னா, டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பழங்கால பொருள். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிடுது. அதை ஒரு சில கெட்ட குரூப் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் அவங்க கைக்கு கிடைச்சது, மொத்த உலகமும் காலி. சோ அதை தடுக்கிறதுக்காகவும் உலகத்தை காப்பாத்துறதுக்காகவும் நம்ம ஹீரோயின் அந்த பொருளை தேடி போறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அங்க இவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் எல்லாம் என்ன, கடைசியா அந்த பொருளை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய ஹீரோயின் யார் தெரியுமா? இந்த காலத்துல வேணா நமக்கு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்னு நிறைய பேரை தெரியலாம். ஆனா நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஹாலிவுட் ஆக்டர்னா இந்த பேர் கண்டிப்பா மைண்டுக்கு வரும். உலக அழகின்னு பேர் வாங்கினவங்க அது ஐஸ்வர்யா ராயோ இல்ல சரி, இவங்களும் ஏதோ டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். which is none other than ஆஞ்சலினா ஜோலி. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இது எல்லாத்தையுமே 2001ல ரிலீஸ் ஆன லாரா கிராஃப்ட் டூம் ரைடர்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னு தெரியாது. சோ ஏதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கங்க. ரைட், நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பழங்கால கோயிலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு லாரா கிராஃப்ட். இப்ப அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொருளை தேடி வந்திருக்காங்க போல இருக்கு. இப்ப அவங்க நைஸா அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்க, திடீர்னு பின்னாடில இருந்து ஒரு ரோபோட் எந்திரிக்குமா. அது உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோயின் பாக்கெட்ல இருந்து ஒரு 2 கன் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நான் சின்ன வயசுல பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இப்ப ரீவாட்ச் பண்ணும்போது என்னன்னு தெரியல, லைட்டா காமெடியா இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல உங்களுக்குமா? இப்ப ரொம்ப நேரம் ஃபைட்டுக்கு அப்புறம் அதை சுட்டு தள்ளி காலி பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. இப்ப இவங்க உள்ள போகும்போது அவங்க தேடி வந்த ஒரு கிளாஸ் பொட்டி உள்ள இருக்கு. அதை எடுக்கலான்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல பின்னாடில இருந்து அந்த ரோபோட் எந்திரிச்சிருமா. அது உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி, தம்பி போதும் நிறுத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த மெஷினும் நின்றுது. என்னன்னு பார்த்தா மெஷினே இவங்களோட தான் போல இருக்கு. இப்ப இவங்க தேடி வந்தாங்க இல்லையா ஒரு கிளாஸ் பொருள், அதை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு சிப். அந்த சிப் எடுத்து இந்த மெஷின்குள்ள போடுறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின். நல்லா ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு குத்துப்பாட்டு பிளே ஆரம்பிச்சிருமா. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே மெஷினை இழுத்துட்டு வெளியே வராங்க. என்னன்னா, இது நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள இருக்க ஒரு இடம். டெய்லி ட்ரைனிங் எடுப்பாங்க போல இருக்கு. இப்ப அந்த காஞ்சி போன மெஷினை இப்ப இவங்க சுட்டு தள்ளின மெஷின் எடுத்துட்டு ட்ரைனிங் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது சுடு வாங்கின மெஷினை பார்த்து ஷாக் ஆகுற இவரோட பேரு பைஸ். நம்ம ஹீரோயினுக்காக வேலை பார்க்குற ஒரு டெக்கி கை. அவர் மெஷினை பார்த்துட்டு, என்னடி பண்ணி வச்சிருக்க, இதை உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அடி பாவி அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்கும் போது, டேய் 4 சுடுதான் சுட்ட அதுக்கே காலி ஆயிடுச்சு, என் திறமைக்கெல்லாம் இது பார்த்தாது, நல்லா கஷ்டமான மெஷினா உருவாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க கூடவே இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, நம்ம பேட்மேனுக்கு ஆல்ஃபிரட்னு ஒரு பட்லர் வேலை பார்ப்பாருல்ல, அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு இவர். சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் அவர் தான் வளர்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. இவர் இங்க வீட்டுல வேலை பார்க்கிறவர் அவ்வளவுதான், இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவர் கூட பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி வீட்ல இருக்க பெரிய டெலிஸ்கோப்ல பிளானட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ் எல்லாமே ஒரே லைன்ல அலைன் ஆக போகுது போல இருக்கு. இது கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குமா. ஹீரோயினுடைய அப்பா இத பத்தி இவங்க கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏன் ஃபீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவர் எப்படி செத்தாருன்னு கூட தெரியல, பாடி கூட கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சோ அப்பாவோட ஞாபகத்துல நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணி வெனஸ்ல இருக்க ஒரு பெரிய பில்டிங் காட்டுறாங்க. அங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே பரபரப்பா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் வராரு இல்லையா, இவரோட பேரு வில்லியம். நம்ம வில்லன்னே கூப்பிட்டுப்போம். இப்ப இவங்க எல்லாருமே எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸுமே வரிசையா அலைன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்டா அதை பத்தி இவங்க பரபரப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி டைம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு பிளானட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துரும். இந்த டைம்ல தான் அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி அடுத்த 5000 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். அதை பத்தி இவங்க சொசைட்டில இருக்க எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த சீக்ரெட் சொசைட்டியோட சென்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஆளு, அவர் தான் இந்த இடத்துடைய ஹெட். பல வருஷங்களா இதை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம், நீயும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி டிம்கி கொடுத்துட்டு இருக்க. இப்ப மட்டும் மிஸ் ஆச்சு, திரும்ப 5000 வருஷங்களுக்கு வெயிட் பண்ணணும், சீக்கிரமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு வேலையை பாரு, இன்னும் சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இவனும் ஏதோ நான் கண்டுபிடிச்சிருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கான். இவன் உண்மையிலே கண்டுபிடிச்சானா என்னன்னு கூட தெரியல. இப்ப அந்த சீக்ரெட் சொசைட்டியோட சிம்பிளா காமிக்கிறாங்க. ட்ரையாங்கிள்குள்ள கண்டு போட்டுருக்கு
பாத்தீங்களா? என்னதுன்னு தெரியுதா? நம்ம ஊர்ல கூட நல்லா தியரி எழுதுவாங்களே. இத பத்தி உங்க எல்லாத்தையுமே இன்னொரு கேள்வி கேட்கணும். அதையும் வீடியோட கடைசியில சொல்றேன். ரைட், இப்ப கதைக்குள்ள வருவோம். இப்படி இங்க விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்ல காமிக்கிறாங்க. அங்க நடு ராத்திரி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஹீரோயினோட அப்பா தான் வராரு. அந்த நினைவுகள் போட்டு ஹீரோயினை வாட்டி எடுக்க திடீர்னு வீட்டுக்குள்ள டிக் 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 இந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடா அது, புதுசா சவுண்ட் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சவுண்ட் கேக்குற இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. வீடு செம்ம பெருசா இருக்குல்ல. இப்பெல்லாம் வீடு கட்டணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. யூடியூப் நல்லா போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி கட்டுவோம். ஐயோ, கனவு காணலாம், அதுக்குன்னு இப்படியா? நம்ம சாட்டை சமுத்திரக்கனி அண்ணன் சொன்ன மாதிரி ஏனிய பில்டிங் மேல போடாம வானத்து மேல போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே, ரைட். அப்பப்போ இப்படிதான் நடுவுல புலம்புவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பேக் ஸ்டோரி. இப்ப ஹீரோயின் அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கும் போது வீட்டுல ஸ்டார்ஸுக்கு அடியில இருக்க செவுத்துல இருந்து தான் சவுண்ட் வருது. இங்க இருந்து என்ன சவுண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் உள்ள போய் ஒரு பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு வால் கிளாக் இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஏதோ ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு. வேகமா எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே போறாங்க. அங்க ஒரு கேரவன்ல தான் நம்ம டெக்கி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை போயிட்டு ஹீரோயின் எழுப்புறாங்க. ஏண்டா, வீட்டுல அவ்வளவு ரூம் இருக்கு, எதுக்குடா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு போது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, எனக்கு இங்க படுத்தாதான் தூக்கம் வரும், எதுக்கு இப்ப மிட் நைட் 5 மணில வந்து எழுப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் உள்ள வா அப்படின்னு ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த கிளாக்கை காட்டுறாங்க. அதை அவனும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அது நார்மலான ஒரு கிளாக் தானே, அவன் வெளியிலேயே பார்த்துட்டு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏ முட்டாப்பையில, சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ் எல்லாமே இன்னில இருந்து அலைனாக ஸ்டார்ட் ஆக போகுது. எப்ப அது ஆரம்பிச்சுச்சோ சரியா அந்த டைம்ல இருந்து தான் இந்த கிளாக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, மரியாதையா அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம பைசும், என்னமா நீ காலங்காத்தாலேயே வேலை வாங்கிட்டு இருக்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு கேமரா வயரை வச்சு தேடிட்டு இருக்காரு. அவருக்கு பெருசா எதுவும் சிக்கல. நம்ம ஹீரோயினும் என்னவா இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சடனா அந்த கேமராவை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு, ட்ரையாங்கிள் பிளஸ் கண்ணு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சது, ஆஹா இது ஏதோ ஒரு சிம்பிள் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, வேற வழி இல்ல, டேய் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சீக்கிரம் அந்த கிளாக்கை ஓபன் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பைஸ் ஒவ்வொரு ஸ்க்ரூவா கழட்டிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 1000 ஸ்க்ரூ கிட்ட இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் பயந்துட்டு இருக்கும் போது வருதே ஹீரோனுக்கு கோவம். சுத்தியில எடுத்து சும்மா டங்கு டங்குன்னு போட்டு கிளாக்கை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு ரவுண்டா வினோதமான பொருள் இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது, என்னமா இது பழங்கால பூரி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல பைஸ் கேட்கும் போது, யாருக்கு தெரியும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அடுத்த நாள் பைக் எடுத்து எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். பழங்கால பொருட்களை ஏலம் விடுற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து ஒருத்தரை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயின் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச இன்னொருத்தரை பாத்துறாங்க. அதுதான் ஹீரோயினோட எக்ஸ், பேரு அலெக்ஸ். எங்க நம்ம ஜேம்ஸ் பாண்டுங்க. இப்ப அவர் வந்து நம்ம ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கும் போது, ஒரு காலத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவை உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஆனா அதுக்கப்புறமா வேற ஒரு பழங்கால பொருட்களை தேடி போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு, ஹீரோயின் தேடி போன அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் கூட பழகிருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப அவன் திரும்ப ஹீரோயின் கூட ஒரு பிட்ட போடலான்னு பார்க்கும்போது, தம்பி தள்ளுங்க, ஒருத்தி ஒரு தடவை தான் ஏமாறுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தேடி வந்த ஆளை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இப்ப உள்ள போய் பார்க்கும்போது இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு. பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டே நேத்து கண்டுபிடிச்ச பொருள் அவர்கிட்ட காட்டும் போது அவருக்கு அதை பத்தி எதுவுமே பெருசா தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு இதை பத்தி தெரியல, இந்த சிம்பிளை பத்தி யாருக்கு தெரியும் வேணா எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு அவரை போய் பாரு இந்தா அப்படின்னு இன்னொருத்தரோட அட்ரஸ கொடுக்க, அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த அட்ரஸ்ல போட்டிருக்க இடத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க இவங்க யார பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா, கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி பார்த்தா வில்லியம், அதாவது படத்துடைய வில்லன். ஆஹா மாட்டினாங்கடா ஹீரோயின், பொருள் சிக்கிடுச்சுடா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப குடுக்குறாங்க பாருங்க ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட. ஹீரோயின் அந்த பொருள் அங்க கொண்டே வரல, வெறும் போட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது அவங்கிட்ட காமிச்ச உடனே வில்லனோட மூஞ்சே தொங்கி போடுது. என்ன மேடம் பொருளை காட்டுவீங்கன்னு நினைச்சா இப்படி போட்டோவை காட்டுறீங்க, சரி ரைட்டு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சு ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அப்பாவை கூட வில்லனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை பத்தி எல்லாம் நிறைய சொல்லும் போது இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்கறதுலயே தான் அந்த பைபிள்ல குறியா இருக்கு. அது நம்ம ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோயின் தான் ஜிதாச்சே, கறி கொழும்புல எலும்பு, உன் சவகாசமே வேணாம், கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப வீட்டுல வந்து அவங்களோட பட்லர் கிட்டையும் பைஸ் கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது. காலையில பார்க்க போயிருப்பாங்க இல்லையா, ஒண்ணும் இல்லம்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, இன்னைக்கு அட்ரஸ் கொடுத்தேனே அவனை போய் நீ மீட் பண்ணியாமே, ஏதோ டக்குன்னு கிளம்பி வந்துட்டியா, சரி ஓகே பாத்து இருந்துக்கமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. சரி ரைட்டு அங்கிள் ஏதோ ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஹீரோயினும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால் பண்ணார் இல்லையா அங்கிள், அவர் நம்ம ஹீரோயினோட அப்பா போட்டோவை பார்த்துட்டு மச்சான் மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆஹா கிழட்டு பையன் ஏதோ வேலையை பார்த்துட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப நைட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சா எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு சரியாவே தூக்கம் வரல போல இருக்கு. சோ அங்க என்ன பண்றாங்க, நல்லா வீட்டுல 2 ஸ்ப்ரிங்கை இடுப்புல கட்டிக்கிட்டு இந்த சர்க்கஸ்ல சுத்தி விளையாடுவோம்ல, ஊஞ்சல்லயே ரப்பர் பேண்டை கட்டினா எப்படி இருக்கும். இந்த பெங்களூர் சைட் எல்லாம் போனீங்கன்னா ஏதோ ஒரு ஜம்ப்னு சொல்லுவோமே, ஐயோ ஸ்கேரி ஜம்பா பேர் தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. ரைட், அதுல தொங்கி தொங்கி சர்க்கஸ்ல வர்ற மாதிரி சுத்தி சுத்தி மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன், நமக்கெல்லாம் மென்டல் பிரஷர் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. படத்துல ஹீரோயினோட நிலைமையை பார்க்கும்போது லைட்டா வயிறு பேர்ன் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு ஜெனிசல் குடிச்சாலும் போகாது போல இருக்கே. சரி ரைட், இப்படி நம்ம
ஹீரோயின் அதுல சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க பைஸும் சரி பட்லரும் சரி 2 பேருமே போய் படுத்துடுறாங்க. அந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியில நிறைய வண்டி வந்து நின்னுட்டு இருக்கு. அந்த வில்லன் தான் ஆட்கள் அனுப்பிட்டான் போல இருக்கு. அவனுங்க கன் எடுத்துட்டு உள்ள வர இந்த சவுண்ட் நம்ம ஹீரோயினுக்கும் கேட்டுருது. ஸ்பைடர்மேன் மாதிரி நைஸா போய் மேல செவுத்துல ஒட்டிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஒட்டிக்கிட்ட அந்த சமயத்துல மேல சீலிங்ல இருந்து சீலிங் ஃபால் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள வருவானுங்களாம். டேய் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமாடா, படத்தை பார்த்துட்டு நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அவனுங்க வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பறந்துகிட்டே இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் சீன் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃபைட் சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும், முடிஞ்சா யூடியூப்ல பாருங்க. ஆனா ரொம்ப லென்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் அதை கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். அந்த எலாஸ்டிக் பேண்ட்லயே பறந்து பறந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள நம்ம பட்லர் மாமாக்கும் சவுண்ட் எல்லாம் கேட்டுருச்சு. அவரும் கன் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அந்த சைடு டெக்கி கையும் கம்ப்யூட்டர் வழியா ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு ஒரு வழியா ஹீரோயின் அத்தனை பேரையும் விரட்டி அடிச்சிடுறாங்க. இப்ப உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவனுங்க லாக் எல்லாம் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயின் வச்சிருந்தா அந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அடச்சா மிஸ் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க, வில்லனும் எங்க போயிருக்கான்னு ஹீரோயினுக்கு தெரியாது. என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு லெட்டர் எடுத்துட்டு போஸ்ட்மேன் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. வீடு பயங்கரமா இருக்கே, உள்ளுக்குள்ள இன்னும் சூப்பரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு உள்ள போகும்போது அங்கதான் நேத்து ராத்திரி ஒரு போராட்டமே நடந்திருக்கு. வீடு ஃபுல்லா அலங்கோலமா இருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஷாக்கா யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு போர் அடிச்சிச்சு, அதான் வீட்டை பிரிச்சு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கே, ரைட் இந்தாங்க உங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த லெட்டரை யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. போய் படியில உட்காந்துடுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு பட்லர் கேட்க, லெட்டர் வந்திருக்குது நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து, சாகறதுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு போல இருக்கு, இந்த டைம்ல ஹீரோயினுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ ஒரு பழங்கால ரைட்டரோட பேர் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது, நம்ம லைப்ரரியில இருக்க ஏதோ ஒரு புக் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைப்ரரிக்கு போய் அந்த புக் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது புக்ல பெருசா எந்த ஒரு க்ளூவும் இல்ல. என்னது இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, புக்கோட கடைசி பேஜை திருப்பி பார்த்தா அதுல அந்த கிளாக்ல ஒரு சிம்பிள் இருந்துச்சு இல்லையா, அதான் இலுமினாட்டியோட சிம்பிள், அது அந்த புக்லயும் இருக்கு. அதை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எழுதினதும் நம்ம ஹீரோயினோட அப்பா தான். லாரா நீ இந்த லெட்டரை படிக்கிறேன்னு 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு நான் உயிரோட இல்ல, இன்னொன்னு என்னோட மிஷன்லயும் நான் தோத்துட்டேன். நான் சின்ன வயசுல உனக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அது ஒன்னும் சாதாரண கதை இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மந்திர சக்தி வாய்ந்த பொருள் இருந்துச்சு. அது நல்லவங்களோட கைக்கு கிடைச்சா நல்லது நடக்கும், இதே கெட்டவங்களோட கைக்கு போச்சு. அப்படி அந்த காலத்துல அதை கையில வச்சிருந்தவன் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சதுனால அவனோட மொத்த சிட்டியும் ஒரு செகண்ட்ல காலி ஆயிடுச்சு. அதோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பொருளை 2ஆ பிரிச்சு வேற வேற இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸுமே அலைன் ஆகும்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த நாள்ல தான் இந்த 2 பொருளையுமே உன்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த 2 பீஸையும் கண்டுபிடிச்சு எப்படியாவது அழிச்சிடலாரா? நீ சின்ன வயசா இருக்கும்போது நான் ஒரு அரிய வகையான ஜாஸ்மின் ஃபிளார் உனக்கு கொடுப்பேன், ஞாபகம் இருக்கா? அது ஒன்னும் சாதாரண ஃபிளார் இல்ல, உலகத்துல இருக்க ஒரே ஒரு பழங்கால கோயில்ல மட்டும்தான் அது வளரும். அந்த இடத்துல தான் அந்த முத பீஸ் இருக்கு. 2வது பீஸ் எங்க இருக்குன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். அது 2த்தையுமே கண்டுபிடிச்சு எப்படியாவது அழிச்சிரு, ஞாபகம் வச்சுக்கலாரா? அது மட்டும் கெட்டவங்களோட கைக்கு கிடைச்சது, மொத்த கதையும் முடிஞ்சிடும். இலுமினாட்டின்னு சொல்லப்படுற ஒரு சீக்ரெட் சொசைட்டியும் அதை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ அதை கண்டுபிடிச்சாகணும். இப்படிக்கு உன்னுடைய அப்பா அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்க. இது எல்லாத்தையுமே படிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதை பத்தி பட்லர் கிட்டையும் பைஸ் கிட்டையும் சொல்லிட்டு அங்க கிளம்ப போறேன் நம்ம ஹீரோயின் சொல்ல, என்ன விளையாடுறியா? அங்க போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? இந்நேரத்துக்கு அந்த குரூப் அங்க போயிருக்கும், எப்படி அவ்வளவு சீக்கிரம் நீ அங்க போவ அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாங்க. என்னென்ன தலைவி ஒரு காலத்துல ஆர்மில எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவங்க கூட வேலை பார்த்தவங்களோட போட்டோ தான் அது. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கார்ல எங்கேயோ உட்காந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா அது ஆடி அசையமா உட்காந்து சுத்தி பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா காரு ஏதோ ஒரு ஃபிளைட்ல தொங்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கூட மிலிட்டரியில வேலை பாக்குறவங்க போல இருக்கு. அவங்க ஜெட்ல நம்ம ஹீரோயின் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாய் பாய் சொல்லிட்டு காட்டுக்குள்ள கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஜீப்ல இறங்கி பார்க்கும்போது தூரத்துல ஒரு பழங்கால கோயில நிறைய பேர் இடிச்சிட்டு இருக்காங்க. பைனாகுலர்ல பார்த்தா அங்க வில்லன் மட்டும் இல்ல, ஹீரோயினோட அலச்சும் அங்கதான் இருக்காங்க. அடா பாவி டேய் நீ இன்னமும் திருந்தலையாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப ஹீரோயின் ஜீப் எடுத்துட்டு சுத்தி வேற வழியா அந்த கோயிலுக்குள்ள போலான்னு பாக்குறாங்க. இப்ப பின் வழியா உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அப்பா சின்ன வயசுல கொடுத்த ஜாஸ்மின் ஃபிளார் எல்லாமே இருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல பக்கத்துல நிறைய சின்ன பசங்க இருக்க மாதிரி ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுது. அந்த குழந்தைங்க எல்லாமே தயவு செஞ்சு இங்க வராத, போயிடு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி உங்களுக்கு கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன கேட்கிற ஆளா லெஃப்ட் காதுல வாங்கி ரைட் காதுல விட்டுட்டு நைஸா உள்ள போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அடியில ஏதோ ஒரு பாதாளம் இருக்கு போல இருக்கு. அதை பார்க்காம ஹீரோயின் நடந்து போக ஸ்ட்ரைட்டா அங்க உள்ள அண்டர் கிரவுண்ட்ல விழுந்துட்டு இருக்கும்போது எப்படியோ அங்க உள்ள கிளையெல்லாம் பிடிச்சி ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய கோயிலே இருக்கு. இதுக்குள்ள வரதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அசால்ட்டா உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க உள்ள சிலை கல்வெட்டு எல்லாத்தையுமே படிச்சு ஏதோ ஒரு கீ ஹோல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேடா இதானா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்ப உள்ளுக்குள்ள வில்லனுடைய ஆட்களும் அலச்சு வந்துட்டாங்க. அதான் ஹீரோயினோட அவனுடைய பேர் தான் அலச்சு, மறந்துட வேணாம். இப்ப அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது
டேய் அலெக்ஸ், உன்னை எதுக்குடா இங்க கூட்டு வந்தா, சீக்கிரம் என்ன பண்ணுன்னு சொல்லு, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் அங்க உள்ள சிலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆக்சுவலா சென்டர்ல ஒரு பெரிய சாமி சிலை மாதிரி இருக்கு, அதோட கையில ஏகப்பட்ட கத்தி, எதிரில ஒரு பெரிய தொட்டி, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரைட்டு அந்த கத்தி இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையுமே இங்க சொருகணும், அப்புறம் இந்த சென்டர்ல இருக்கு பாருங்க ஒரு கீ ஹோல், இந்த இடத்துல தான் அந்த சாவியை போடணும், ஹீரோயின் கிட்ட இருந்து சுட்டிங்களே அதை எடுத்து ரெடியா வைங்க, டே பசங்களா அந்த கத்தி எல்லாம் கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிலையில இருக்க கத்தி எல்லாத்தையுமே கழட்டி இங்க சாவி மாதிரி மாட்டுறாங்க. இப்ப நம்ம வில்லன் பயபுல அந்த பழங்கால பொருள் கையில வச்சிருந்தா இல்லையா, சரியான டைம்ல அதுல போடலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் டே பசங்களா அப்படின்ற மாதிரி கதை, இதை பார்த்துட்டு அவனுங்க எல்லாம் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்ப வில்லன் அவங்க எல்லாருமே நிறுத்த சொல்லிட்டு ஹீரோயின் கூட பேச ட்ரை பண்றான். என்ன மேடம், நான் பொருளை எடுக்கிறத பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கீ ஹோல் இங்க இருக்குடா, அது எப்படி பண்ணணும்னு கல்வெட்டுல மேனுவல் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, சீக்கிரம் சாவியை தூக்கி போடு, அப்பதான் ஓபன் பண்ண முடியும், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, டோட்டா உன்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு அஸ்கு புஸ்கு யாருக்கிட்ட கதை விடுற போடி அப்படின்ற மாதிரி சொல்ல, டே லூசுங்களா, எனக்கும் தாண்டா அந்த பொருள் தேவை, நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட இருந்து ஈஸியா திருடிடுவேன்ல, ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க, இன்னும் ஒரு 5000 வருஷம் வெயிட் பண்ணுவோம், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு, வேற வழியும் தெரியல, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் நல்லா தெரியும்னு வில்லனுக்கும் தெரியும், சரி ரைட்டு உன்னை நம்பி தொலைறேன், லாரா கை விட்டுறாத அப்படின்னு சொல்லி பொருளை தூக்கி போட, நம்ம ஹீரோயின் சரியான டைமிங்ல பொருளை கீ ஹோல்ல வைக்கிறாங்க. அதை வச்ச உடனே எதிரில ஒரு பெரிய ராடு இப்ப கழுந்து விழுந்து தொங்கிட்டு இருக்கு, என்னடா அது ஊஞ்சலா அப்படின்ற மாதிரி கீழே உள்ள எல்லாருமே பார்த்துட்டு இருக்க, அது ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல, சும்மா ஆடிட்டு இருக்கு. ஆடா பாவிகளா, என்னடா இது, இதுக்கா இவ்வளவு பெரிய சீனு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மேல இருந்து இது எல்லாத்தையுமே பாக்குறாங்க, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன், மெக்கானிசம் ரொம்ப பழசா இருக்கு, ஆக்சுவலா வந்த ஸ்பீடுக்கு அந்த ராடு நேரா போயிட்டு சிலைக்கு எதிரில இருக்க தொட்டில அடிச்சு சிலை தொட்டி ஓபன் ஆயிருக்கணும், ஆனா இதுதான் தொட்டிக்கிட்டே போலையே, அதனால தான் எதுவுமே நடக்கல. இப்ப அது அப்படியே மேலேயே ஆடிட்டு இருக்கும் போது இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த ராடு மேல குதிக்கிறாங்க. இப்ப அவங்களோட வெயிட்ட கொடுத்து கட்டை வரல வச்சு அதை பூஸ் பண்ண நேரா போயிட்டு அந்த ராடு தொட்டில அடிக்குது, உள்ளுக்குள்ள இருக்க தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருது. அது ஒன்னும் சாதாரண தண்ணி இல்ல, ஃபுல்லா மந்திர தண்ணி. இவங்க கத்தி எல்லாம் ஹோல்ல சொருகுனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அந்த தண்ணி ஃபுல்லா பறக்க ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள இருந்து இவங்க தேடிக்கிட்டு இருந்த ட்ரையாங்கிளோட ஒரு பீஸ் வெளியே வருமா, ஆஹா சூப்பர்ரா, ஹீரோயின் சொன்னது உண்மைதான், வேற லெவல் லாராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் மேல ஊஞ்சல் மாதிரி தானே ஆடிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன்ல வரும்போது வட்டாமமே டெர் அப்படின்ற மாதிரி அந்த பொருளை தூக்கிடுறாங்க. டே அவளை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி வில்லன் கத்தும் போது இப்படி வில்லனுடைய கேங் ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, அந்த சமயத்துல இன்னொரு விஷயம், கீழே அந்த மந்திர தண்ணி இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சறுக்கி பக்கத்துல இருக்க சிலைக்குள்ள போகுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் சிலைக்குள்ள போன உடனே அந்த சிலைங்க எல்லாத்துக்குமே உயிர் வந்துருது. இப்ப அதுங்க இறங்கி சண்டை போட ஆரம்பிக்குமா. கீழே இருக்க குட்டி சிலைங்க மட்டும் இல்ல, எதிரில ஒரு காளி மாதா சிலை மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல்ல பல கையோட, அதுவும் எந்திரிச்சு சண்டை போட வருது. ஆஹா ஆஹா கதை முடிஞ்சுதுரா, சரி அவளை விட்டுருங்க, நம்மளாவது எஸ் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லனு அலெக்ஸ் அவனுடைய ஆளுங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் உள்ளுக்குள்ள அத்தனை பேரு கூட ஒத்தாளா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு சமாளிக்கிறது, எதிரில இருக்க அந்த பெரிய சிலையை கூட ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்த அந்த ராடை வச்சு காலி பண்ணிட்டாங்க. ஆனா அங்க உள்ள குட்டியை தான் சமாளிக்க முடியல, வந்துகிட்டே இருக்கு. இதுல மேல பறக்கிற வவ்வால் சிலை வேற, ஐயோ நம்மளால முடியாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப வெளியே போகும்போது சரியா ஒரு வவ்வால் சிலை வந்து இவங்களை பிடிக்குமா, அதான் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, கோயிலுக்கு வெளியில போன உடனே சிலை காலி ஆயிடுது. என்னன்னா சூரிய வெளிச்சத்துல எதாலுமே வர முடியல, அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டே இருக்கும்போது அசையாத அப்படின்னு பின்னாடில இருந்து ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா அலச்சு, அடா பாவி நீயாடா, நான் கூட யாரோன்னு பயந்துட்டேன், தைரியம் இருந்தா சுடுறா பாப்போம், நீ என்ன சுட மாட்டடா பாய் செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து குதிச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரியே தான் அந்த பயபுல ஹீரோயின் சுடவே இல்ல, இன்னமும் லவ் இருக்கு போல இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறம் தலைவி ஆத்துல இருக்க ஒரு கப்பல்லையே ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க. அங்க நிறைய மாங்குங்க எல்லாம் இருக்கும்போது, ஆக்சுவலா இது பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஒரு கோயில் தானே, பாலியா தாய்லாண்டா மலேசியா பக்கத்துல இருக்கா தெரியல, நான் ஜிகேல ரொம்ப வீக், முடிஞ்சா இதையும் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க கமெண்ட்ல போடுங்கிற ஒரு கமெண்ட் வர மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின் அங்க உள்ள ஒரு போன்ல வில்லனுக்கு கால் பண்றாங்க. அங்க பார்த்தா பயபுல ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். என்ன மேட்டர்னா அந்த பழங்கால பொருளோட செகண்ட் பீஸ் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு வில்லனுக்கு மட்டும் தான் தெரியும். அது தெரிஞ்சாதான் ஹீரோயினால அதையும் எடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் செகண்ட் பீஸுக்கு நீ என்கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு தான் வில்லனும் அசால்ட்டா இருக்கான். இப்ப வில்லன் ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு சரியாவே வாய்ப்பு கிடைக்கல, ஃபர்ஸ்ட் டைமும் நம்மளால சரியா பேச முடியல, செகண்ட் எல்லாம் போர்க்களத்துல இருக்க மாதிரி ஆயிடுச்சு, ஒரு தடவையாவது நம்ம நார்மலா மீட் பண்ணுவோமே, வென்னஸ்ல இருக்க இந்த இடத்துக்கு வந்துரு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் டீலிங்க்கு ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க.
இப்ப அங்க உள்ள ஒரு பெரிய மாங்க் எதிரில நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பழங்கால டீயை குடுக்குறாங்க. அதை குடிச்ச உடனே ஹீரோயினோட உடம்புல இருக்க காயம் எல்லாமே சரியாயிடுது. அடேங்கப்பா குருஜி நீங்க வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை பார்க்கும்போது அப்படியே உன் அப்பாவை பாக்குற மாதிரி இருக்கு. உலகத்தோட தலையெழுத்தே உன் கையில தான் இருக்கு. உன்னால மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வெனஸ்ல அந்த சீக்ரெட் சொசைட்டியோட மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அங்க நம்ம ஹீரோயின் போகும்போது வில்லன் பயபுள்ள ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்க மேடம், எங்களுடைய மீட்டிங் ஹாலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த இடத்தையே தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பயபுள்ள நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்கறதுலே தான் குறியா இருக்கான். அதெல்லாம் உனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது, எப்படியும் நானும் உன் கூட வருவேன்ல, நானே எடுத்துட்டு வரேன். சரி அதெல்லாம் ஓகே, இந்த குரூப் ஹெட் யாரு? அநேகமா இதான் ஹெட்டோட சேரா இருக்கணும். இங்க யாரும் உட்காந்துட்டு இருந்தா, வேற சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வில்லனும் உஷாரா தான் இருக்கான். சரி ரைட்டு கிளம்புறேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல அந்த வில்லன் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான் பாருங்க. எனக்கு அந்த சென்டர் சேர்ல யாரு உட்காந்துட்டு இருந்தா, இந்த இடத்துடைய பாஸ் யாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த சேர்ல ஒரு காலத்துல யாரு இருந்தான்னு தெரியுமா, ஓ அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் நம்பவே இல்ல. எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளு, யாருக்கிட்ட கதை விடுற அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மேடம் கதை கிதங்கிறீங்க, இந்த இலுமினாட்டி விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, ஆனா உங்க அப்பாக்கு இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஏன்னு இன்னமா உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது, போய் சொல்லாத, என் அப்பா இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஏன் மறைச்சாருன்னு உனக்கே தெரியும், நீ இதுல இருந்து விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோயினும் யோசிச்சுட்டே அங்கிருந்து போறாங்க. இப்ப கட் பண்ணா அந்த சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸும் ஸ்ட்ரைட்டா அலைன் ஆக போற நாளும் வந்துருச்சு. இன்னைக்கு தான் இவங்க எல்லாரும் அந்த பொருளை தேடி கிளம்ப போறாங்க. அங்க பேஸ்ல வில்லன் அவனோட ஆட்கள் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல இங்க வேலை பாக்குறவர்ட்ட வந்துட்டு, பாஸ் என்ன பாஸ் உங்ககிட்ட அந்த பழங்கால பொருளே இல்ல, நம்ம ஹெட் வேற உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான், ஒருவேளை ஹீரோயின் அந்த பழங்கால பொருள் எடுத்துட்டு வரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ வருவாடா, அவளுடைய அப்பாவை அவளுக்கு பார்க்கணும்னு ஆசை, அதுக்காகவே வருவா பார் அப்படின்னு வில்லன் சொல்லிட்டு இருக்கும் போது சொன்ன மாதிரியே பின்னாடி ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க பொருள் எடுத்துக்கிட்டு. இப்ப அதை வாங்கி பொட்டிக்குள்ள வச்சுக்க, இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா ஹெலிகாப்டர்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த செகண்ட் பீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பா சொல்லிருப்பாரு இல்லையா, அந்த பொருளை தப்பா யூஸ் பண்ணி பழங்கால அந்த சிட்டியை அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த அழிஞ்சு போன சிட்டிக்கு அடியில தான் அந்த பொருள் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இவங்க இப்போ போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அது சோலைவனமா இருந்தாலும் இப்ப அது உறைஞ்சு போன ஐஸு கீழே இருக்கு. சோ அதனால ஹெலிகாப்டரை வச்சுட்டு இவங்களால போக முடியாது. சோ ஹெலிகாப்டரை பறக்க விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல போயிட்டு அங்க உள்ள நாய் வண்டி எல்லாத்தையுமே வாங்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட ஒரு கப்பல் இருக்கு, இதை எத்தனை பேர் பாத்துட்டீங்கன்னு தெரியல, காராவும் இருக்கும் தண்ணிக்குள்ள கப்பலாவும் போகும். GTA Vice Cityல சீவேஸ் சீட்டு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப அந்த கிராமத்துல இருக்க நாய் வண்டி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுறா. என்னமா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க உங்க அப்பாவை தேடி தானே போறீங்க, தயவு செஞ்சு தப்பா பண்ணாதீங்க, உங்க அப்பாவும் இதை விரும்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, அதை பார்த்துட்டு திரும்ப அந்த குழந்தைகிட்ட பேசலான்னு பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த குழந்தை ஆள காணோம். இதுவும் இல்யூஷன் தான் போல இருக்கு. ஆஹா ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு அந்த வில்லன் குரூப் கூட இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கூடவே அலெக்ஸ் ஃபைலும் இருக்கான், அதான் ஹீரோயினோட எக்ஸ். இப்போ இவங்க எல்லாரும் ஒண்ணா அந்த இடத்துக்குள்ள போகும்போது ஒரு பெரிய ஐஸ் கோகை இருக்கு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா வழியே இல்ல. என்னடா இது அவ்வளவுதான் முடிஞ்சா, இந்த இடத்த தோன்றதுக்குள்ள அலைன்மெண்டே முடிஞ்சிருமேப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு மணியை இழுத்து அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அங்க உள்ள ஐஸ் எல்லாமே தெரிச்சு ஒரு வழி ஓபன் ஆகுது. இப்போ அந்த வழிக்குள்ள இவங்க எல்லாருமே போகும்போது அங்க ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு. அதுவும் எப்படி, சோலார் சிஸ்டம்ல இருக்க ஒரு பெரிய மினியேச்சர்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெரியேச்சர். அதை பார்த்துட்டு என்னடா அதுன்னு எல்லாம் வாய பழுந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல சென்டர்ல சூரியனோட செலக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் வெளியே வருது. இவங்க நிறைய ஸ்னோ டாக்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, இந்த ஹஸ்கி டாக் மாதிரியே இருக்குமே, அதை பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒண்ணு இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு வேகமா அது பக்கத்துல போகும்போது ஏதோ எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்த மாதிரி நாயுடைய எலும்பு மசில்ஸ் எல்லாமே தனியா தெரிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, என்னடா நடக்குது இங்க, ஏமா ஹீரோயின் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு இருங்கடா நானும் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, டைம் இல்ல இன்னைக்கோட அலைன்மெண்ட் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப சரியா அலைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த அலைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆன அதே டைம்ல உள்ளுக்குள்ள அந்த பெரிய மினியேச்சர் இருந்துச்சு இல்லையா, அதான் பெரியேச்சர், அதுவும் இந்த பிளானட்ஸ் மாதிரியே சுத்த ஆரம்பிக்குது. மெக்கானிசம் பக்கத்துல கீழே ஃபுல்லாவே தண்ணி கடியில இன்ஜின் மாதிரி சுத்திட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள சிக்கனானுங்கன்னா சட்னி தான், அதனால எல்லாம் பயந்து நின்னுட்டு இருக்கும் போது சூரியன் கடியில ஒரு கீ ஹோல் இருக்கதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. டேய் வில்லன் சீக்கிரம் அந்த பொருளை குடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அந்த மெக்கானிசம் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே நம்ம அலெக்ஸ் வில்லனுடைய ஆட்கள் எல்லாருமே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த கீ ஹோலை தேடி போயிட்டு இருக்காங்க.
ஆனா நம்ம ஹீரோயின் போய் அதை பார்த்துட்டாங்க. இந்த லூசுங்களுக்கு தெரியல. அவனுக்கு பின்னாடியே ஏறிட்டு இருக்கும்போது நடுவுல எல்லாம் ஒருத்தன் தண்ணிக்குள்ள விழுந்து இன்னொருத்தன் மெக்கானிசம் நடுவுல சிக்கி சட்னி ஆயிடுறானுங்க. இப்ப ஹீரோயின் சரியா அந்த கீ ஹோல் பக்கத்துல போயிட்டு அந்த அலைன்மெண்ட் சரியா முடியும் போது கரெக்டா இவங்க கண்டுபிடிச்ச அந்த பொருளை கீ ஹோல்ல வைக்கிறாங்க. உடனே வேக்யூம் கிளீனர்ல ஏதோ தூசி எடுக்கிற மாதிரி புசுக்குன்னு சூரியனுக்குள்ள போயிடுறாங்க. ஆஹா, கதை முடிஞ்சது, ஹீரோயின் போயிட்டியா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் பறந்து வந்து வெளியே விழுறாங்க. கையில பார்த்தா அந்த 2வது பீஸ் இருக்கு. சூப்பர் லாரா, நீ வேற லெவல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாராட்டி தள்ளிட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா அந்த இலுமினாட்டியோட ஹெட் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த இடத்துல தான் இருக்கான். அவன் அந்த 2 ட்ரையாங்கிளையும் வச்சுக்கிட்டு உலகத்தோட அமைதிக்காக இந்த உலகத்தையே அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த 2 பொருளையும் ஒண்ணு சேர்க்காம டைலாக்கா பேசிட்டு இருக்கான். இலுமினாட்டியோட எல்லா ஸ்லோகன் நோக்கம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம வில்லன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு கன் எடுத்து ஒரே போட்டு ஹெட் அந்த இடத்துல காலி. என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி லாராவும் அலெக்ஸ் ஷாக்கா பார்க்கும்போது என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான், உலகத்தை ஆள்றதை விட்டுட்டு அமைதிக்காக போராடிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெட்டுடைய கையில இருந்து நம்ம வில்லன் அந்த 2 பொருளையும் எடுத்துக்கிறான். இப்ப அந்த ட்ரையாங்கிள ஒண்ணு சேர்க்கலான்னு பார்க்கும்போது எதுவுமே நடக்கல. என்னடா அது அப்படின்ற மாதிரி வில்லன் யோசிச்சுட்டு இருக்க எதிரில நம்ம ஹீரோயினுக்கும் சிரிப்பு வந்துருது. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இத பார்த்துட்டு வில்லன் டென்ஷனா, ஓஹோ இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு உனக்கு தெரியும் தானே, நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன், சோ அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து பக்கத்துல அலெக்ஸ் இருந்தான் இல்லையா, அவனுடைய நெஞ்சில ஒரே சொருகு மயங்கி பின்னாடில இருக்க தண்ணியில விழுந்துடுறான். இப்ப ஹீரோயின் எவ்வளவோ அவனை காப்பாத்தலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன பண்றது, கீழே தான் ஒரு மெக்கானிசம் இருந்துச்சு, அதுக்கு அடியில போயிட்டு மிக்சியில அரைச்ச ஜூஸ் மாதிரி ஆயிடுறான் எச்சு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், டேய் என்னடா பண்ண, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த 2 பொருளையும் ஒண்ணு சேர்த்துரு, ஓ அலெக்ஸ மட்டும் இல்ல நீ தேடி வந்த இல்லையா ஓ அப்பா, அவரும் உனக்கு கிடைச்சிருவாரு, கமான் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போதைக்கு ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. அந்த சூரியனுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு இல்ல, நாய் உள்ள போன உடனே எக்ஸ்ரே விஷன்ல எலும்பு மசில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு அந்த வெளிச்சம் பக்கத்துல தான் சுத்திட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதை கரெக்டா பார்த்துட்டு அந்த பழங்கால பொருள் ஒண்ணு வச்சிருந்தாங்க இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் கிளாக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்களே, இந்த கீ ஹோல்குள்ள கூட வச்சிருப்பாங்க, அந்த பழங்கால பொருளை அந்த வெளிச்சத்துல தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே ஃபுல்லா பாட்டா பிரிஞ்சு பறந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் ஊத்து பார்த்துட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சின்ன கல் எடுக்கிறாங்க. அந்த ட்ரையாங்கிள்ல சென்டர்ல மிஸ் ஆகுற பீஸ்ல இது ஒண்ணு. இப்ப அந்த கல் எடுத்து அந்த ட்ரையாங்கிளோட சென்டர்ல ஹீரோயின் வைக்கும் போது அந்த பொருள் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்ப திடீர்னு அந்த பொருள்ல இருந்து வெளிச்சம் வர அதை நம்ம ஹீரோயின் வில்லன் 2 பேருமே தானே கையில வச்சிருப்பாங்க. சோ 2 பேருமே கடந்த காலத்துக்கு போயிடுறாங்க. அந்த பழங்கால பொருள் ஏதோ ஒரு பிரமிடுக்கு மேல இருக்கு. ஒரு சைடு நம்ம ஹீரோயின், இன்னொரு சைடு வில்லன். இப்ப இத பார்த்துட்டு 2 பேரும் வேகமா அந்த பொருள் எடுக்கலாம்னு ஓடி போயிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த பொருளை தூக்கிடுறாங்க. சோ அதை இப்ப அவங்க யூஸ் பண்ணா இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருந்த அந்த சீன் திடீர்னு அமைதியாகுது. நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்காங்க. எதிரில ஹீரோயினோட அப்பா உயிரோட நின்னுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு எல்லாம் ஷாக்கு, உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, ஒரு வழியா நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது, இங்க பாருமா, உன்னை சின்ன வயசுல தனியா விட்டுட்டு போனது ஏன் தப்பு தான், அதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா இது ரொம்ப தப்பு, உலகத்தோட சூழ்நிலத்துல நீயும் சிக்கிக்காத, அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே அழிவு தான் நடக்கும், அந்த ட்ரையாங்கிளை அழிச்சிட்டு நீயும் இங்க இருந்து கிளம்பு, நான் உன் கூட இல்லன்னு கவலைப்படாத, உன்னால உன்னை பாத்துக்க முடியும், என்னோட கடமை இந்த உலகத்துல முடிஞ்சு, இந்த பொருளை அழிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, கிளம்பு அப்படின்னு அந்த அப்பா சொல்ல இதை கேட்டுட்டு ஹீரோயின் கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி ரொம்ப பின்னாடி இல்லாம கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாங்க. அதாவது எப்ப அந்த வில்லன் பையன் அலெக்ஸ் மேல அந்த கத்தியை தூக்கி போட்டிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த கத்தியை அப்படியே அலெக்ஸ் பக்கத்துல இருந்து வில்லன் சைடு திருப்பி விட்டுறாங்க. இப்ப கத்தி நேரா போயிட்டு வில்லனோட நெஞ்சில ஒரே சொருகு, பயபுள்ள அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். என்னடா நடந்துச்சு இப்ப அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மொத்த இடமும் இடிஞ்சு விழுக போகுது. நடந்தது பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன், சீக்கிரம் சாகுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. வில்லனுடைய ஆட்களுக்கும் பெருசா இந்த விஷயத்துல விருப்பம் இல்ல போல இருக்கு. சோ அவனுங்களும் அலெக்ஸ் கூடயும் ஹீரோயின் கூடயும் சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பின்னாடில இருந்து அந்த வில்லன் பையன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் கிட்ட, லாரா என்னம்மா அதுக்குள்ள விட்டுட்டு போயிட்ட, உங்க அப்பாவை நீ பாத்துட்ட போல இருக்கு, நான் கொல்லும் போது அவன் துடிக்க துடிக்க செத்தானே, அதை பத்தி எல்லாம் சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஸ்டன் ஆகி திரும்பி பாக்குறாங்க. ஆமாமா, நான் தான் உங்க அப்பனை கொன்னேன், இங்க பாரு உங்க அப்பனோட ஹேண்ட் வாட்ச் அது கூட என்கிட்ட தான் இருக்கு, தைரியம் இருந்தா என்ன கொன்னுட்டு இதை வந்து எடுத்துக்கோ, கத்தி குத்து வாங்கிருக்கேன், இப்ப கூட என்கிட்ட சண்டை போட யோசிச்சா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே அலெக்ஸ், வேணாம் அவன் உன்னை தூண்டி விடுறான், வானவன் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம லாரா அப்படியே அலெக்ஸ பாக்குறாங்க. அவனுக்கு ஹீரோயினை பத்தி நல்லா தெரியும், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நம்ம ஹீரோயின் அவங்க பத்தியே கேட்க மாட்டாங்க, புரியுது, சீக்கிரம் போய் முடிச்சு விட்டு கிளம்பி வா, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லனோட ஆட்களை கூட்டிட்டு அலெக்ஸ் பையன் அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு வில்லன் கூட சண்டை போடலான்னு பார்த்தா அந்த பயபுள்ள லைட்டா தான் கத்தியில குத்து வாங்கியிருக்கான் போல இருக்கு. ஹீரோயினை போட்டு கொலை குத்துறான். நம்ம ஹீரோயினும் சும்மா இல்ல, அப்பா கிட்ட இருந்து நிறைய வித்த கட்டிருப்பாங்க போல இருக்கு, சும்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. கடைசியில நம்ம ஹீரோயினை கொல்ற அளவுக்கு வில்லன் பயபுள்ள போயிடுறான்.
என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா ஹீரோயின் ஆச்சே விடுவாங்களா, டக்குன்னு அடியில ஒரு லாக்க போட்டு தக்காளி அவனுக்கே ஒரு ஸ்மாக்க போட்டு படுக்க வச்சிடுறாங்க. இப்ப அந்த பயவுல அங்கேயே மயங்கிடுறான். இப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஹேண்ட் வாட்ச் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வந்த வழி காலி, வேற ஒரு வழியில தான் போயாகணும், அது வேற ரொம்ப சின்னதா இருக்கு, வேகமா போயாகணும். ஓகேடா வந்த வண்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு திரும்பி பார்த்தா பக்கத்துல நாய்ங்க மட்டும் தான் இருக்கு, வண்டியை காணோம். அட பாவிகளா, வண்டியும் போச்சா, ஸ்கேட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்ற மாதிரி யோசிக்க கட் பண்ணா அந்த நாய்களை மட்டும் இழுத்துட்டு ஹீரோயின் ஷூவையே வண்டியா யூஸ் பண்ணி ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மொட்டை இடமும் இடிஞ்சு விழுக நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல அந்த குகையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்ப கட் பண்ணி கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹீரோயினோட வீட்டுல காமிச்சா அங்க பட்லரும் பைஸும் எங்கப்பா லாரா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும் போது அங்க வெளியில நம்ம ஹீரோயின் வர்றாங்க பாருங்க. பார்த்துட்டு பயவுகளுக்கு எல்லாம் ஷாக்கு, எது நம்ம ஓனரமா ஒரு பொண்ணா அப்படின்ற அளவுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் டைமா பொண்ணு மாதிரி வெளியே வந்திருக்காங்க போல இருக்கு. ஆஹா, பட்லர்லாம் இந்த காட்சி திரும்ப கிடைக்குமான்னு தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறான்னு பாத்துக்காங்களேன். இப்ப ஹீரோயின் வெளியே போயிட்டு அவங்க அப்பாவோட கல்லறையில அவங்க எடுத்து அந்த வாட்சை வச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப பட்லர் ஹீரோயின் கிட்ட, மேடம் உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்கு அப்படின்னு மூடியோட ஒரு பிளேட்டை நீட்டும் போது பின்னாடில இருந்து பைஸ் மெஷின் ஆன் பண்றான். ஃபர்ஸ்ட் சீன்ல ட்ரைனிங்க்கு கஷ்டமான ஒரு மெஷினை ரெடி பண்ண சொன்னாங்கல்ல ஹீரோயின், பண்ணிட்டான் போல இருக்கு. அது பின்னாடி வந்து நிக்க பக்கத்துல அந்த பட்லர் பிளேட்ல உள்ள மூடியை ஓபன் பண்ணா ஹீரோயினோட கன்னு. இப்ப ஹீரோயின் அந்த கன் எடுத்து மெஷின் கூட சண்டை போட ரெடி ஆகுற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா நம்ம சேனல்ல ஏற்கனவே டூம் ரைடர்னு ஒரு படம் போட்டிருந்தோம். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நம்ம சேனலோட பழைய வியூவர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவும் நம்ம சேனல்ல நல்லா ரீச் ஆன ஒரு வீடியோ. 2018ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா அது சீக்வல் இல்ல, ப்ரீக்வல். அதாவது இப்ப இந்த லாரா கிராஃப்ட் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னாச்சு, அதுவும் ஒரு பழங்கால பொருளை தேடி போறதுதான். அதுல உள்ள ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். முடிஞ்ச அந்த படத்தையும் கொஞ்சம் பாருங்க, சூப்பர் படம். என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனால கொஞ்சம் சரியா பண்ணிருப்பேனா என்னன்னு தெரியல, ஆனா நல்லா பண்ணிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வியூஸ்லாம் நிறைய போயிருந்துச்சு. இந்தியானா ஜோன்ஸ்ல இந்த ஹிஸ்டரி எல்லாம் கலந்து கொண்டு போவாங்கல்ல, அதே மாதிரி அதுலயும் இருக்கும். ஹிஸ்டரி அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு, பாருங்க. வேணா மேல லிங்க் தரேன். அப்புறம் வேற என்ன, சரி இந்த படத்துல வந்துச்சு இல்லையா இல்லுமினாட்டி கான்செப்ட், யாருக்கெல்லாம் இதுல நம்பிக்கை இருக்கு? ஏன்னா இப்ப நான் நிறைய வீடியோ பாக்குறேன், எல்லாருமே அதை நம்பி தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏன் வாத்தியாரே, எப்படி அதெல்லாம் உண்மையிலே இருக்கா என்ன? இருக்கு இல்லன்னா நான் சொல்லல, உங்க யாருக்காவது அதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, வீடியோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேனே, செகண்ட் சேனல் உங்க எல்லாருக்கூடயே பேசுறதுக்காக மட்டும் இல்ல, ஒரு பேக்கப்காக இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சேன். அதுல என்ன மாதிரி கண்டென்ட்டை கறக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்ல நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா அது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல போடுவீங்களா, நான் அதை அந்த வீடியோல படிச்சு பார்த்து ரியாக்ட் பண்ணுவேனா, என்ன சொல்றீங்க? ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா இந்த மீம் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி நான் அது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து என்னோட விஷயம் சொல்லுவேனா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஏதாவது கேட்கணும் இல்ல சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இந்த படத்துல வந்து இல்லுமினாட்டி கான்செப்ட் எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை இருக்கா இல்லையா? இது எல்லாத்தையுமே கமெண்ட்ல போடுங்க. அதை பத்தி ஏதாவது தியரி வச்சிருக்கீங்களா? அதை வச்சு கூட ரியாக்ட் பண்ணலாம். கண்டென்ட்டுக்காக எப்படிலாம் யோசிக்க வேண்டிய இருக்கு. அடுத்த வீடியோஸ்ல இருந்து நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான படங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கேன், அடுத்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கும் செகண்ட் பார்ட் இருக்கு. என்ன பண்றது, நம்ம சேனலுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. தொடர்ந்து போடும்போது போட்டா பரவாயில்ல, இப்ப என்ன 25 நாள் ஆயிருக்குமா வீடியோ அப்லோட் ஆகி? நானே பல மாசங்கள் கழிச்சு போடுறேன், அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. போட்டுறேன், கூடிய சீக்கிரம் போட்டுறேன். என்ன சொல்றீங்க? சரி ஓகே, அடுத்து உங்களுக்காக நிறைய படம் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாம் வரிசையா வருது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விடுங்க. அப்பதான் வீடியோ ரீச் ஆகும், எனக்கும் வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். பண்ணுங்க ஐயா, மத்தவன் என்ன பண்ணலாம் பாக்காதீங்க, பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணணும், ஏன் பண்ணணும்? ஏன்னா நான் உங்களோட நண்பன் மச்சான், தோஸ்து, அமிகோ.